பத்திரிகையாளர் புதிய தலைமுறையில் ஆசிரியர் விஜயனை அலக்களிச்சிருக்காங்க. அவர் என்ன இருக்குன்னா, பத்திரிகையாளர்ன்ற போது எல்லாத்தையும் எந்த இடத்துல செய்தி எடுத்தாலும், ஏன்னா அவர் பரம ரகசியம் சொல்லி நிகழ்ச்சி பண்ணும்போது நான் அவர்கிட்டே நிறையா தொடர்பு கொண்டு பேசியிருக்கேன். நேரில் சந்திக்கும் போது வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கேன். ஏன்னா எது இருந்தால் அரசியலில் என்ன நடக்குதுன்றது ஒரு தெளிவாக ஆராய்ஞ்சு சொல்லுவாப்புல. அவர் துப்பொறியாளர் மாதிரி என்ன நடக்குது. ஏன்னா சில பேர் ஊடகங்களில் பேச மாட்டாங்க. அவர் அந்த பரம ரகசியம்ன்றது நீங்கள் யூடியூப் சேனலில் பார்த்தவங்களுக்கெல்லாம் தெரியும். அவ்வளவு புள்ளி வரத்தோடு அடுத்து ஒரு 3 மாதத்தில் என்ன நடக்க போகுது, அடுத்த மாதம் என்ன நடக்க போகுதுன்றது எல்லாமே தெரிஞ்சு சொல்லுவாப்புல. அதுக்குன்னு ஒரு டீம் எல்லா இடத்துலையுமே ஆள் வச்சு பண்ணாங்க. அவர்னா எல்லாத்தோட தொடர்பு இருக்குது, என்ன நடக்குது அரசியலில் அப்படின்ட்டு. ஆட்சி கவுந்து போயிரும்னா உங்கள் எம்எல்ஏலாம் தக்க வச்சுக்குங்க. நீங்கள் 108 பேர் இருக்கீல்ல, 108 பேர் ஒரு ஆள் போச்சுன்னா 107 பேர் இருக்கீல்ல. மற்ற கூட்டணி கட்சியெல்லாம் உங்களுக்கு திமுக கூட்டணியில் ஜெயிச்சவங்கலாம் உங்களுக்கு தானே இருக்காங்க, உங்களுக்கு ஆதரவாக தானே இருக்காங்க. நீங்கள் தானே அதிமுக எம்எல்ஏல விலை கொடுத்து வாங்குறீங்க. யார் திமுகவில் ஆட்சி அமைக்கிறாங்க கிட்டத்தட்ட எவ்வளோ வேணும்? கிட்டத்தட்ட நாங்கள் 40-50 வாங்கிலாம் பண்ண முடியாது. அதை அப்படி சென்றன்றத அந்த எண்ணமும் முத்துவேலு கருணாநிதி ஸ்டாலினுக்கு துளி கூட இல்லை. அப்படி நினச்சா 98 இருந்தார் எடப்பாடி முதலமைச்சராக இருக்கும்போது. கிட்டத்தட்ட தினகரங்களாம் அவங்களோட பதவி நீக்கம் பண்ணாங்களே அந்த ஆளுநர், எதிர்க்க ஓட்டு போட்டாங்க, கொண்டு வெளியே ஆளுநர்கிட்ட போய் இது கொடுத்தாங்கன்னு சொல்லி. அப்படிலாம் நினச்சா அப்போயே என்ன பண்ணியிருந்துருக்கலாம். அப்போயே அவர் மக்களை சந்தித்து முதலமைச்சர் ஆனோம்னா தான் அவரோட நோக்கம். ஆட்சி கிழமை உங்களுக்கு மாவட்ட செயலாளர் கொடுக்காதவனா உங்கள் எம்எல்ஏலே ராஜினாமா பண்ணுறதுக்கு நீங்கள் மிரட்டி அந்த ஒரு செய்தி வந்துக்கிட்டு தான் இருக்குது. எனக்கு மாவட்ட செயலாளர் கொடுக்குறியா, நான் பதவியை ராஜினாமா பண்ணவா அப்படின்ட்டு. அப்படின்னால ஒரு செய்தி ஊடகங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதை வச்சுட்டு யார்கிட்டையும் வாட்ஸ்அப்பில் உரையாடினார். வாட்ஸ்அப்பில் எல்லார்ட்டையும் பேசுவாங்க. அது பத்திரிக்கைத்துறை இருக்கவங்க. அவங்கள விட்டுட்டு நான் நள்ளிரவு 10 மணிக்கு வர சொல்லி 10 மணிலேருந்து விசாரணை பண்ணி திருப்பி வீட்டுக்கு போக சொல்லி, திருப்பி நைட்டு இரவு 2 மணிக்கு, அப்புறம் திருப்பி காலையில் 10 மணி வரைக்கும் வர சொல்லி இரவு 7 மணி 8 மணி வரை உட்காந்து விசாரணை பண்ணிங்கன்னா என்ன விசாரணை பண்ணீங்க சொல்லுங்கள்? என்னை மிரட்டி பார்க்குறீங்களா? ஒரு நேர்மையான பத்திரிகையாளர்கள் ஃபுல்லாக இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்க ஆயிரக்கணக்கான பத்திரிகையாளர் இருந்தாலும் கூட நேர்மையான ஆளுகளை விரல விட்டு நீரலாம். அவர் ஜீவா, அண்ணன் செந்தில்வேல், அவர் விஜயன், இப்படி விரல விட்டு நீரலாம். நேர்மையாக முஞ்சி போனால் 10 பேர் கூட இருக்கிற 10 பேர் தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சுட்டு. ஆயிரக்கணக்கான, ஏன்னா எல்லாமே சால்ரா போடுற ஆள், மாற்றி மாற்றி பேசுகிற ஆள் தான். ஒரு தெளிவாக புள்ளி உரத்தோடு பேசக்கூடிய ஆள். ஆனால் அப்படியே கொஞ்சம் ஆளுகளில் இவங்கெல்லாம் நாளைக்கு அறிவு சிறந்த ஆளுங்க கேள்விகள் கேட்பாங்க அப்படின்றக்காண்டி நீங்கள் அலக்கழித்து அவரோட ஃபோனை வாங்கி மிரட்டி பார்க்குறீங்கன்னா அது என்ன அர்த்தம்? அது வன்மையாக கண்டிக்கிறோம். அது பத்திரிகையாளர்கள் பொதுவாக மக்களுக்கான செய்திகளை கடத்துறவங்க, அவங்கள நீங்கள் மிரட்டி பார்க்குறீங்கன்னா அவங்க இந்த மிரட்டலுக்கெலாம் அஞ்சு பெற மாட்டார். அது விஜயன் விஜயனையோ அண்ணன் செந்தில்வேலையெல்லாம் நீங்கள் மிரட்டிலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, மேற்கண்டு இன்னுமே உங்களை பற்றி என்னென்ன வருதோ தெளிவாக எடுத்து வைப்பாங்களே தவிர பயந்து போகிற கேரக்டர் இல்லை. அது உங்கள் தற்குறி எம்எல்ஏ இருக்கவருங்க, அவங்கள முடிஞ்ச அளவுக்கு தக்க வச்சுக்கோங்க. நீங்கள் அதிமுகவில் இன்றைக்கி குதிரை பேரம் சொல்லி வாங்கியிருக்கீங்கல்ல, அவங்க இன்றைக்கி இடைத்தேர்தலில் நிற்க முடியாத சூழ்நிலை இருக்குது, நீதிமன்றம் நிப்பாட்டி வச்சுருக்கு. அவங்கள திருப்பி ஐயோ அது அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதையா, அதுக்கெல்லாம் வேதனையில் இருக்கும் போது பத்திரிகையாளர் அடக்குமுறை பண்ணிங்கன்னா மக்கள் உங்களுக்கு நிச்சயம் பாடம் போட்டுவாங்க. பார்க்க